தமிழகத்துல மீண்டும் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை 8:30 மணி அளவில் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில மெதுவாக நகரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதேபோல் நாளைய தினம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இவ்வாறாக வருகின்ற 19ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் படிப்படியாக குறையக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும், நகரில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 32 அல்லது குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் இன்றில் இருந்து வருகின்ற 17ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தால அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க.